நடுநிசையில் யானைக்கு நடந்த கொடுமை. காட்டுக்குள் கேட்ட மர்ம சத்தம். காட்டிக் கொடுத்த இன்ஸ்டா ஸ்டோரி. வசமாக சிக்கிய அதிமுக நிர்வாகி. என்ன நடந்தது வனப்பகுதியில்? கோவை மாநகர் பொள்ளாச்சி அருகே உள்ளது ஆனைமலை புலிகள் காப்பகம். இங்குள்ள பொள்ளாச்சி வனக்கோட்டம், உடுமலை வனக்கோட்டம் என 2 கோட்டங்களிலும் மொத்தம் 6 வன சரகங்கள் உள்ளன. இங்கு சிறுத்தை, புலி, யானை, சிங்கவால் குரங்கு, காட்டு மாடு, மான், வரையாடு, காட்டுப்பன்றி உள்ளிட்ட பல்வேறு வகையான வன உயிரினங்கள் வாழ்கின்றன. இந்த புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளிலிருந்து யானைகள் அவ்வப்போது இந்த பகுதிகளில் உள்ள சாலைகள் அல்லது குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும். இவ்வாறு வனவிலங்குகள் திடீரென மக்களின் குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்வதால் அங்கு பெரும் பதற்றமான சூழல் உருவாகுகிறது. அது மட்டும் அல்லாமல் இவ்வாறு குடியிருப்பு பகுதிக்குள் செல்லும் வன விலங்குகள் சில சமயம் பொதுமக்களை தாக்கி காயப்படுத்தும் சம்பவங்களும் நடக்கின்றன. இவ்வாறு காட்டு விலங்குகளால் காயப்படுபவர்கள் இறந்து போகும் சூழலும் உருவாகிறது. பொதுவாக யானைகளுக்கு காடுகள் நல்ல வாழ்விடமாக இருந்ததால் அந்த காடும் ஆரோக்கியமானதாக காணப்படும். வனப்பகுதிக்குள் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு விதைகளை பரப்புவதில் யானைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் மரம், செடி, கொடிகள் நன்கு வளர்ந்து சோலை காடுகள் உருவாக காரணமாக அமைகிறது. மேலும் யானைகள் சராசரியாக 60 வயது வரை வாழும் உயிரினமாகும். பாலூட்டும் இனங்களில் யானை இனம்தான் அதிக கர்ப்பகாலம் உடையது. இந்த யானைகள் 22 மாதங்கள் தனது குட்டியை கருவில் சுமக்கின்றன. யானைகள் எப்போதாவது அரிதாகவே 2 குட்டிகளை ஈனுகின்றன. பொதுவாக பெண் யானைகள் 50 வயது வரை கர்ப்பம் தரித்து குட்டியை ஈன்றெடுப்பதாக வனவிலங்கு ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இவ்வாறு காடுகள் பெருக முக்கிய பங்கு வகிக்கும் யானைகள் வனப்பகுதிகளில் நடக்கும் ஆக்கிரமிப்பின் காரணத்தால் மக்கள் குடியிருப்பு அல்லது பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்கிறது. இவ்வாறு செல்லும் யானைகள் கூட்டமாகவும் சில சமயங்களில் தனியாகவும் செல்வது வழக்கம். இதில் ஒற்றையாக செல்லும் யானைகள் அபாயகரமானதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக 2 சக்கர வாகனத்தில் இளைஞர் ஒருவர் சென்றுள்ளார். அவர் தனது வாகனத்தை சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டு இயற்கை உபாதைக்காக ஒதுங்கிய போது திடீரென காட்டு யானை ஒன்று வந்துள்ளது. உடனே தனது வாகனத்தை அங்கேயே விட்டுவிட்டு தப்பித்து ஓடியுள்ளார். அதன் பிறகு அந்த யானை அவரது 2 சக்கர வாகனத்தை கீழே தள்ளிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளது. இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனையடுத்து இந்த பகுதியில் செல்பவர்கள் யானையை கண்டால் அதற்கு அச்சத்தை ஏற்படுத்தி துரத்த முற்படாமல் அதனிடமிருந்து விலகி செல்லுங்கள் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் கோட்டூரைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் மிதுன் என்பவர் தனது காரில் நவமலை வனப்பகுதி சாலையில் சென்றுள்ளார். அப்போது அவரது வாகனத்திற்கு முன்னால் ஒரு காட்டு யானை வந்துள்ளது. அவர் யானைக்கு வழிவிட்டு அமைதியாக நிற்காமல் தனது வாகனத்தில் இருந்த அதீத ஒளி கொண்ட முகப்பு விளக்கை ஒளிரவிட்டு யானையின் கண்களை கூச செய்து அங்கிருந்து விரட்டி உள்ளார். இப்படியாக சிறிது தூரம் வரை அந்த காட்டு யானையை விரட்டியபடி சென்றுள்ளார் அதிமுக பிரமுகர் மிதுன். பிறகு யானை பதட்டத்தில் பயந்தபடி காட்டுக்குள் சென்ற பிறகு இவரும் அந்த சாலையில் தொடர்ந்து பயணித்துள்ளார். இந்த காட்சிகள் அவரது வாகனத்தின் உள்ளே இருந்து வீடியோவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. வீடியோ வெளியாகி யானை கொடுமை செய்யப்பட்டிருப்பது வெளியே தெரிய வந்த பிறகு மிதுனுக்கு சமூக வலைதளங்களிலும் வன உயிர் ஆர்வலர்களிடமிருந்தும் கடுமையான கண்டனங்கள் எழுந்த வண்ணம் இருந்தது. இதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த வனத்துறை அதிமுக பிரமுகர் மிதுனுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.